Hello friends, welcome to spoken English class. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிளான சென்டென்சஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் 15 சென்டென்சஸ் பார்க்கலாம். வாஷ் த க்ளோத்ஸ் துணிகள், துணிகளை துவைங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தான் வாஷ் த க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். துணிகளை வாஷ் பண்ணுங்க. உனக்கு சமைக்க தெரியுமா, உங்களுக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ நோ குக்கிங் சமைக்கிறது. டு யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறது. வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னா கைகள். உன்னோட கைகளை கழுவு, கைகளை வாஷ் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், உன் கைகளை கழுவு, உங்கள் கைகளை கழுவுங்க. ஸ்ட்ரெயின் த டீயை வடிகட்டு அப்படின்னு சொல்லுவோம். டீயை வடி அப்படின்னு சொல்லுவோம். டீயை வடிங்க அப்படின்னு சொல்லுவோம். வடிகட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயின் அதுதான் வடிகட்டுறது. ஸ்ட்ரெயின் த டீ. வார்ம் அப் த மில்க் அப்படின்னா பால். வார்ம் அப் அப்படின்னா சூடுபடுத்துறது. வார்ம் அப் த மில்க், பாலை சூடு பண்ணு. மாப் த ஃப்ளோர், தரையை தொட அப்படின்னு சொல்லுவோம். தரையை தொடச்சி விடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் மாப் த ஃப்ளோர்னா தரை. மாப் த ஃப்ளோர், தரையை தொடைங்க, தரையை தொட. அதுவே தரையை கூட்டு, தரையை பெருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தரையை கூட்டி சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்வீப் த ஃப்ளோர், தரையை பெருக்குங்க. காஃபி போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மேக் டீ அப்படின்னா டீ போடு அப்படின்னு அர்த்தம். மேக் காஃபி போடு. ஐ வாண்ட் சம்திங் டு ஈட், எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வாண்ட் சம்திங் டு ஈட். அப்படின்னா சாப்பிடுவதற்கு. ஐ வாண்ட் எனக்கு வேண்டும், சம்திங் ஏதாவது. ஐ வாண்ட் சம்திங் டு ஈட், எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும். போர்வையை விரி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்ப்ரெட் த பெட்ஷீட். ஸ்ப்ரெட் அப்படின்னா விரிக்கிறதுன்னு அர்த்தம். பெட்ஷீட் போர்வை. ஸ்ப்ரெட் த பெட்ஷீட், போர்வையை விரி. க்ளோஸ் த டேப்பை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். டேப் அப்படின்னா குழாய். டேப்பை க்ளோஸ் பண்ணு, குழாயை மூடு. க்ளீன் த கிச்சன் சமையலறை. க்ளீன் பண்ணுறதுனா சுத்தப்படுத்துறதுன்னு அர்த்தம். சுத்தப்படுத்துறது. க்ளீன் த கிச்சன், சமையலறையை சுத்தம் செய்யுங்க. கட் த வெஜிடபிள்ஸ் காய்கறிகளை நறுக்கு, காய்கறிகளை கட் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு கட் த வெஜிடபிள்ஸ், காய்கறிகளை நறுக்கு. லோட் த வாஷிங் மெஷின், துணிகளை வாஷிங் மிஷினில் போடு அப்படின்னு சொல்லுவோம். துணிகளை எல்லாம் வாஷிங் மிஷினில் போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு லோட் த வாஷிங் மிஷின், துணிகளை வாஷிங் மிஷினில் போடு. ஜஸ்ட் டேஸ்ட் இட் அப்படின்னா சும்மா டேஸ்ட் பண்ணி பாருங்க. நம்ம ஏதாவது செஞ்சுருப்போம், பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க, சும்மா டேஸ்ட் பண்ணி பாருங்க. வேண்டான்னு சொல்லும்போது ஜஸ்ட் டேஸ்ட் இட், இதை சும்மா டேஸ்ட் பண்ணி பாருங்க, சுவைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஜஸ்ட் டேஸ்ட் இட். இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய சென்டென்ஸ் எல்லாமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான். இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. தேங்க்யூ.